முதல்ல கடனை வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு ரைட்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் பார்க்கணும்? இந்த ஹவுசிங் லோனில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு அமார்டைசேஷன் ஷெட்யூலை முதல்ல வாங்கிடணும். நீங்கள் ஹோம் லோன் எடுத்த உடனே அமார்டைசேஷன் ஷெட்யூலை பார்த்துடணும். அமார்டைசேஷன் ஷெட்யூலுங்கிறது என்னென்னா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம மானிட்டர் பண்ணுறோமோ அது மாதிரி லோனையும் நம்ம மானிட்டர் பண்ணணும். எஸ்பெஷலி ஹோம் லோனை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். வீடு வச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஷர்னு நினச்சே இருக்காங்க, பெரிய பெயின். கடனை வாங்கி அதுவும் நீங்கள் வீடை வாங்கும்போது எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லை? சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாமல் இஎம்ஐயில் எடுத்துடுறாங்க. இஎம்ஐயில் எடுத்துகிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று இருக்குது. அதிகமாக கட்டலை, நான் கரெக்டாக அதே அமௌண்ட்டு தான் கட்டுறேன். முதல்ல உங்களுக்கு எதுக்கு அவன் வந்து கடன் ஃப்ரீயாக கொடுக்கணும்? முதல்ல நீங்கள் அதை அந்த கான்செப்டை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதுக்கு அவன் ஃப்ரீயாக கொடுக்கணும்? முதல்ல இஎம்ஐக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. 10ல் 8 பேர் கடனில் தான் இருக்காங்க. நீங்கள் கடன் இல்லாமல் இருந்தாலே ஒருத்தரோட நீங்கள் பெட்டராக இருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார் இப்போது நம்ம ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ண போகிறோம்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி எவ்வளோ பேசுகிறோமோ அந்தளவு டெட்ஸை பற்றியும் பேசுவோம். இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ லோன் இருக்குது, எப்படி அடைக்கலாம், இதெல்லாம் கேட்குறது உண்டு. ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர்ன்றனால இப்போ உங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினா நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பீங்க. அதே மாதிரி லோன் அடைக்கவும் நிறைய ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஷேர் பண்ணுங்கள் சார். ஸோ முதல்ல கடனை வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு ரைட்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஓகே. நம்ம மந்திரம் எப்பயுமே டெட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நோ டெட் டில் டெத். சாவர வரைக்கும் கடனே இருக்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் கடனை வச்சுட்டு இல்லை முதலீடு பண்ணணும், என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் எப்பயுமே வந்து அன்செக்யூர்ட் லோனில் இருக்கும். அன்செக்யூர்ட் லோன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஒரு அன்செக்யூர்ட் லோன், பர்சனல் லோன் ஒரு அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன்னா என்னென்னா உங்கள் முகத்தை பார்த்து கொடுக்குறது. ஓகே. ஸோ ஹோம் லோன்னா இப்போ வீடு இருக்குது, நீங்கள் கட்டாட்டினாலும் வீடு இருக்குது. ஜொல் லோன்னா உங்களுக்கு ஜொல் இருக்குது. ஸோ அண்டர்லைங் அசட் இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டும் பர்சனல் லோனும் அந்த கஸ்டமர்ஸ் எதாவது வச்சுருக்காங்களா பார்ப்போம். ஏன்னா இந்த கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 36% 42% வரும். ஜிஎஸ்டி, பெனால்ட்டி, அது இதெல்லாம் போட்டால் மோர் தென் 42% வரும். ஸோ கஸ்டமர் ஏதாவது கிரெடிட் கார்டில் லோன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு நம்ம அடைக்க சொல்லுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பர்சனல் லோன். பர்சனல் லோன் வந்து ஒரு 11%லேருந்து 20% பேங்க்கில் எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு சார்ஜ், என்பிஎஃப்சியில் எடுத்திருந்தாங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அடைக்க சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ சொன்ன சர்க்குலர் பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி கிரெடிட் கார்டு அவுட்ஸ்டாண்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. இது இன்ஃபேக்ட் ஒரு 6 மாதம் டேட்டா ஓல்டு இது. ஸோ அறம் செய்ய விரும்பு போய் இப்போ பொருள் செய்ய விரும்ப ஆனதுனால எதாக இருந்தாலும் கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு இருந்தால் ஃபஸ்ட்டு அடைக்க சொல்லிவிடுவோம். ஓகே. அப்புறமா மார்கேஜ் லோன் கடந்த அடமானம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, அதை அடைக்க சொல்லுவோம். அப்புறம் டேர்ம் லோன் சொல்கிற இந்த ஜொல் லோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா அது கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் வச்சுக்க சொல்லுவோம், அதை லாஸ்ட்டாக வச்சுக்குவோம். ஹவுசிங் லோன் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஒரு கட்ட முடியாத நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னால் டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ தட் இஎம்ஐ கம்மியாகும் அந்த மாதிரி. ஸோ அவர் எந்த மாதிரி லோன் வச்சுருக்காருங்கிறத வச்சுட்டு தான் நம்ம லோன் மேனேஜ்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னென்னா வரவுக்குள்ள செலவு இல்லை, அதனால தான் கடன் ஆச்சு. அந்த கடனை கட்டக்கூடிய திறமை என்ன, அவருக்கு வழிகள் என்ன, அதை சமாளிக்கிறதுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம சொல்கிறது. ஓகே சார். சார் இப்போது நிறைய பேர் லோன் வாங்குறாங்க, ஆனால் பல பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக லோன் வாங்கணும்னு தெரியும், பட் அந்த லோனில் என்னென்னலாம் போட்டிருந்தாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம வாங்குறப்ப என்னென்ன போட்டு தான் நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. பிளாங்காக சைனை போட்டு காசை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ கட்டணுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு லோன் எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம மானிட்டர் பண்ணுறோமோ அது மாதிரி லோனையும் நம்ம மானிட்டர் பண்ணணும். எஸ்பெஷலி ஹோம் லோனை நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரணும். நான் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டை சொல்லிட்டோம், பர்சனல் லோனை சொல்லிட்டோம். அது நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது பெட்டரு. இன்கேஸ் எடுத்திங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது வந்து இம்மிடியேட்டாக பண்ண வேண்டியது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹவுசிங் லோன் தான் வச்சுருக்காங்க. இந்த ஹவுசிங் லோனில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு அமார்டைசேஷன் ஷெட்யூலை முதல்ல வாங்கிடணும். நீங்கள் ஹோம் லோன் எடுத்த உடனே அமார்டைசேஷன் ஷெட்யூலை பார்த்துடணும். அமார்டைசேஷன் ஷெட்யூலுங்கிறது என்னென்னா நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு எடுத்திருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ இஎம்ஐ கட்ட போகிறீங்க, உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறத ஒரு சார்ட் எடுத்த உடனே உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ உங்களோட 20 வருஷம் ஹோம் லோன் எடுத்தீங்க, 20 வருஷத்துக்கு நீங்கள் இதுதான் பே பண்ண போகிறீங்க, இவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத அந்த அமார்டைசேஷன் சார்ட்டில் கொடுத்துருவாங்க.
என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை, இப்போல்லாம் எல்லாத்துலேயும் ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு குவார்ட்டருக்கு ஒரு தடவை நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இருக்கா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கியிருக்கா, என் டென்யூர் கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தது, 6% 7%க்கெல்லாம் ஹோம் லோன் எடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8% 9% எல்லாம் இப்போ ஹோம் லோன் இருக்குது. ஸோ என்ன ஆகுனா இஎம்ஐ அதே கட்டிக்கிட்டு இருப்பார், ஆனால் அவருக்கு தெரியாது 20 வருஷம் வாங்கின ஹோம் லோனு நீ 25 வருஷம் கட்டுவார், இல்லை 27 வருஷம் கட்டுவார், இல்லை 30 வருஷம் கட்டுவார். சில பேர் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இஎம்ஐ கரெக்டாக இருக்குது, அதே இஎம்ஐ தான் கட்டுறேன்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா 20 வருஷம் கட்ட வேண்டிய இடத்த டென்யூர் ஜாஸ்தியாகும். கரெக்ட். ஸோ கரெக்டாக அந்த எவ்ரி குவார்ட்டர் நம்மளுடைய வேலை என்னென்னா ஹோம் லோன் ரேட் என்ன, நம்ம வாங்கின டென்யூர் என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா. இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு அலாம் அடிக்கணும், மேலே போயிருக்கு, நம்ம இப்போ என்ன பண்ணணும், இஎம்ஐயை இன்க்ரீஸ் பண்ணணுமா, இஎம்ஐயை 5% இன்க்ரீஸ் பண்ணணுமா, 10% இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஒரு இஎம்ஐ கட்டணுமா. இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே போக மேலே போக மேலே போக நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரீபே பண்ணிக்கிட்டே வரணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சார் இப்போது டெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது, குட் டெட் இருக்குது, பேட் டெட்டுன்னு 2 இருக்குது. இதை எப்படி சார் மீன் பண்ணுறாங்க? ஏன்னா எல்லாத்தையும் பேசினாலுமே நீங்கள் இப்போ சொல்கிறீங்க வந்து கடன் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. குட் டெட்டுன்றது அப்போ என்னது சார்? குட் டெட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, எந்தெந்த கடன்லாம் உங்களுக்கு வருமானம் கொடுக்குது, அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வரதெல்லாம் குட் டெட். பேட் டெட்டுங்கிறது என்னென்னா வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணி கடன்லேயே மூழ்கி நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் நிறைய கட்டி அதனால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது வந்து பேட் டெட். பட் பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் குட் டெட் பேட் டெட்டே இல்லை, டெட்டே வேணாம். டெட்டுங்கிறதே வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எம்ப்ளாயிட்ட போயிட்டு வாட் ஆர் யூ ரியலி ஸ்கேட் ஆஃப்னு கேட்டால் நீ எதை பற்றிப்பா ரொம்ப பயப்படுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன ஆன்சர் வரும்னா இஎம்ஐக்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த குட் டெட்டு பேட் டெட்டு இந்த புக்கிஷ் எக்ஸாம்பிள் இஸ் ஆஃப் நோ யூஸ். இது குட் டெட்டு, ஹோம் லோன் வந்து குட் டெட்டு. இதை இப்போது வீடு வச்சுருக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஷர்னு நினச்சே இருக்காங்க, பெரிய பெயின். கடனை வாங்கி அதுவும் நீங்கள் வீடு வாங்கும்போது எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லை, எத்தனை பேரால் இஎம்ஐ கட்ட முடியல, எத்தனை பேருக்கு டென்யூர் ஜாஸ்தியாக இருக்குது, எத்தனை பேர் வந்து அதை ஏன்னா நிறைய பேரால் கடனை சமாளிக்க முடியல. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா நாட் மெனி பீப்புள் ஹேஸ் காட் த எபிலிட்டி டு சேவ். அது வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அது என்ன சொல்லுவோன்னா கேப்பபிலிட்டிஸ் ஆர் நாட் ஸ்டாட்டிக், அட்வான்டேஜ் இஸ் நாட் பர்மனெண்ட். இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபெய்த் இருக்குது, ட்ரஸ்ட் இருக்குது, பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் கடன் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் 10ல் வந்து ஒரு 2 பேரோட நீங்கள் பெட்டராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் 10ல் 8 பேர் கடனில் தான் இருக்காங்க. நீங்கள் கடன் இல்லாமல் இருந்தாலே ஒருத்தரோட நீங்கள் பெட்டராக இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் குட் டெட்டு பேட் டெட்டுங்கிறதே கான்செப்டே ரொம்ப ராங். டெட் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நோ டெட் டில் டெத். அந்த மந்த்ராவை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் உங்கள் லைஃப் பெட்டராக இருக்கும். சார் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களை வந்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்க முடியாமல் இஎம்ஐயில் எடுத்துடுறாங்க. இஎம்ஐயில் எடுத்துகிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து அதிகமாக கட்டலை, நான் கரெக்டாக அதே அமௌண்ட்டு தான் கட்டுறேன். இப்போ என்னன்னா 20,000 ரூபாய்னா 20,000 ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டு மாதம் நான் தான் கட்டுறேன், எனக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க போடல அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ டேஞ்சரஸ் சார்? நோ காஸ்ட் இஎம்ஐன்னு ஒன்று இருக்கா முதல்ல? கண்டிப்பாக கிடையாது. லோ காஸ்ட் இஎம்ஐங்கிறது ஒன்றுமே கிடையாது. முதல்ல உங்களுக்கு எதுக்கு அவன் வந்து கடன் ஃப்ரீயாக கொடுக்கணும்? முதல்ல நீங்கள் அந்த கான்செப்டை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எதுக்கு அவன் ஃப்ரீயாக கொடுக்கணும் முதல்ல? ஸோ தெர் இஸ் அ காஸ்ட் அட்டாச்டு டு ஆல் த லோன்ஸ். அது என்ன ஆகும்னா நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ கொடுத்துருவீங்க, அங்கே மேனுஃபேக்சர்ட்டேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கிக்குவாங்க. ஸோ சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அங்கே செல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கிக்குவாங்க. அதை தவிர உங்களுக்கு பெனால்ட்டி அதை மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த லோ காஸ்ட் இஎம்ஐ, ஜீரோ ப்ராசஸிங் ஃபீயு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் லோனாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ், இப்போ நீங்கள் வந்து நிறைய ஏசி ஷோரூமு, ரெஃப்ரிஜிரேட்டர் ஷோரூம் இதெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ, ப்ராசஸிங் ஃபீ நீல்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் லோனாக இருக்கும், இல்லை மேக்ஸிமம் 3 வருஷம் லோனாக இருக்கும். அதெல்லாம் நீண்ட காலத்தில் கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த 1 வருஷம் 3 வருஷத்தில் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க உங்ககிட்ட. எப்படி பார்த்தாலும் லோனுக்கு உண்டான காஸ்ட் அதில் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணி வாங்குங்க, அவ்வளோதானே. சேர்த்து வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் 9 மாதம் 2 வருஷம் சேர்த்து வச்சுட்டு அது அப்புறமா என்ஜாய் பண்ணுறது பெட்டர். ஓகே சார், லாஸ்ட் கொஸ்டின் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா கடன் ஏதாவது வாங்கியிருந்தோன்னா
இப்போது 2 மெத்தட் இருக்குது, ஸ்னோபால்னு இருக்குது, அவலாஞ்சி மெத்தட்னு இருக்குது. ஸோ அவலாஞ்சி மெத்தட் யூஸ் பண்ணி டக்குன்னு முடிக்கிறது பெட்டர், அதாவது பெரிய லோன்லேருந்து சின்ன லோன் வரைக்கும் முடிச்சுட்டு டெட் ஃப்ரீயாக இருக்கிறது பெட்டர். கரெக்டாக சார்? கரெக்ட். ஓகே. ஹை இன்ட்ரெஸ்ட் பே ஃபர்ஸ்ட், டோன்ட் பே ஹை இன்ட்ரெஸ்ட். லோயர் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோம் லோனுக்கு நம்ம சொல்லணும்னா கடைசி ஒரு 6 வருஷம், ஃபஸ்ட்டு ஒரு 6-7 வருஷத்துலேயே எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் பே பண்ணிவிடுவீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷம் டென்யூரில் ஒரு 10 வருஷத்துலேயே எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணிவிடுவீங்க. கடைசி ஒரு 3 வருஷம் தான் இருக்குது, 15-17 வருஷம் கட்டிட்டேன், ஒரு 3 வருஷம் தான் இருக்குது டென்யூர்னா, தட் இஸ் அ குட் டெட் டு ஹேவ். அது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும், எது குட் டெட்டு, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, என்னுடைய அவுட்ஃப்ளோ எவ்வளவு, இது நம்மளுக்கு லாபமாக இருக்கா நஷ்டமாக இருக்கா, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணணுமோ அதை மாதிரி நம்ம லோன்ஸை மானிட்டர் பண்ணோம்னா நம்ம லைஃப் பெட்டராக இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.